இரும்பும் யானையும். அடர்ந்த காடொன்றில் ஒரு யானை இருந்தது. அது தனது பெரும் உருவமும் பலத்தையும் நம்பி மிகுந்த பெருமை கொள்வதோடு சிறிய உயிரினங்களை அடிக்கடி துன்புறுத்தும் பழக்கமுடையது. ஒரு நாள் அது ஒரு ஆற்றின் அருகே சென்று தண்ணீர் குடிக்கத் தொடங்கியது. அப்போது நீர் குடிக்க காத்திருந்த மற்ற மிருகங்களை தண்ணீரில் தள்ளியது. எல்லோரும் பயந்து ஓடினர். அந்த கூட்டத்தில் ஒரு எறும்பும் இருந்தது. அது அமைதியாக தன் வரிசையை காத்திருந்தது. யானை அதை பார்த்து சிரித்து தண்ணீரை தெளித்து அதனை துரத்தியது. யானையின் அருவருப்பான நடத்தை எறும்புக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அது அமைதியாக அங்கிருந்து சென்றது. அடுத்த நாள் யானை ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது எறும்பு மெதுவாக யானையின் காதுக்குள் புகுந்து கடிக்கத் தொடங்கியது. யானை துடிக்கத் துவங்கியது. கடும் வலியால் அலறியது. என்ன செய்து கழிப்பதென்று தெரியாமல் கதறியது. முடிவில் அது அழத் தொடங்கியது. அதற்கு எறும்பு சொன்னது, ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையும் பலமும் உண்டு. யானையும் துன்புறுத்தக்கூடாது. கதை குறிப்பு: உடல் அளவை பார்த்து ஒருவர் மதிப்பை தீர்மானிக்க கூடாது.